புத்தாண்டின் முதல் நாளில் திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது கோவிலில் எவ்வளவு பக்தர்களின் கூட்டம் இருக்கிறது? விவரங்கள் என்ன மணிகண்டன்? வணக்கம். 5ஆம் படை வீடான திருத்தணி முருகனுக்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இரவு 12 மணி அளவில் சிறப்பு தீபாராதனை காமிக்கப்பட்டது. மேலும் அதிகாலை மூலவ முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க வைர ஆபரணங்கள் அலங்காரத்தில் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காமிக்கப்பட்டது. உற்சவ முருகனுக்கு 1008 தங்க வில்வ இலைகளால் மாலை அணிவித்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்திலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற முருகனை மனம் உருகி வழிபட்டு செல்கின்றனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருத்தணி உள்ளிட்ட உள்ளூர் பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். புத்தாடையை அணிவித்து புத்தாண்டை இனிய நாளாக கொண்டாட வேண்டும் என்று 3 மற்றும் 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து முருகனை வழிபட்டு செல்கின்றனர். மலைக்கோயிலுக்கு அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் வாகனங்களுக்கு கார், வேன், பஸ் போன்ற வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. டிஎஸ்பி கந்தன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.